திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே புதிய பகல் நேர சிறப்பு ரயில் இயக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. வாராந்திர ரயிலாக 4 வாரங்களுக்கு இயக்க போறாங்க. புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டரை முன்னிட்டு நாளைய தினம் தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. திருநெல்வேலி தென்காசி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் சேவை மேலும் 2 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை பெட்டிகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை ரயில்வே கோட்டத்தில் வர இருக்கும் திட்டங்கள் தொடர்பான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் இதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகான் போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோடை காலத்தை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளியிலிருந்து எஸ்எம்விடி பெங்களூரு வரை பகல் நேர சிறப்பு ரயிலை இயக்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த சிறப்பு ரயில் செவ்வாய்க்கிழமை தோறும் 2 மார்க்கத்திலும் இயக்கப்பட இருக்கிறது. 06007 06008 அப்படிங்கிற நம்பர்ல திருச்சியிலிருந்து எஸ்எம்விடி பெங்களூரு வரைக்கும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் 4 வாரத்துக்கு ரன் ஆக போகுது. ஏப்ரல் 7, 14, 21 மற்றும் 28 ஆகிய 4 செவ்வாய்க்கிழமைகளும் காலை 5:30 மணிக்கு திருச்சியில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் எஸ்எம்விடி பெங்களூரு நிலையத்திற்கு மதியம் 1:30 மணிக்கு சென்று சேரும். மீண்டும் எஸ்எம்விடி பெங்களூரிலிருந்து அதே செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் இரவு 10:30 மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும். இந்த வகையில தான் இந்த சிறப்பு ரயில ஒரு இன்டர்சிட்டி ரயில் போல முழுவதும் பகல் நேரத்தில் இயக்குறாங்க. திருச்சியில புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் கரூர், நாமக்கல், சேலம், பங்காருப்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம் ஆகிய நிலையங்களில் நின்று எஸ்எம்விடி பெங்களூருக்கு போகும். இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் இப்போது செவ்வாய்க்கிழமைகள் ஆபரேட் பண்றதுனால வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமைகளை கிடையாது. அந்த ட்ரெயினுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால வாரத்துல செவ்வாய்க்கிழமை மட்டும் ஆபரேட் பண்ண மாட்டாங்க. சோ அந்த ஒரு ஐடியலான டேஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் ட்ரெயினை ஐடியல் ரேக்கை வச்சு தான் ரன் பண்ண போறாங்க. வாரத்துல 5 நாள் மட்டுமே ஆபரேட் பண்ற திருச்சிராப்பள்ளி தாம்பரம் எக்ஸ்பிரஸோட ரேக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் பண்ண போறாங்க. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் அந்த ரயில் ஓடாது. புதன்கிழமைகள் பிரைமரி மெயின்டெனன்ஸ் இருக்கு. சோ செவ்வாய்க்கிழமை காலியாக நிற்கக்கூடிய பெட்டியை பயன்படுத்தி இந்த சர்வீஸ் ரன் பண்றாங்க. 2 ஏசி சேர் கார், 8 நார்மல் சேர் கார், 6 அன்ரிசர்வ்ட், ஒரு எஸ்எல்ஆர், ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக 18 பெட்டிகள் இருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு வருகின்ற ஏப்ரல் 2 வியாழன்கிழமை காலை 8 மணி முதல் துவங்கும் என்று தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. செவ்வாய்க்கிழமைகளில் திருச்சியிலிருந்து பெங்களூருக்கோ பெங்களூரிலிருந்து திருச்சிக்கோ வரக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்டர்சிட்டி ரயில் இயக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாகும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் இணைக்கும் வகையில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த கோடை கால கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக இந்த ஒரு சிறப்பு ரயிலும் இயக்குறாங்க. பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போலவே புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டரை முன்னிட்டு தென்காசிக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. தாம்பரத்திலிருந்து நாளை தினம் இந்த சிறப்பு ரயில் புறப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06135 06136 தாம்பரம் தென்காசி செங்கோட்டை தாம்பரம் ஸ்பெஷல். தாம்பரத்திலிருந்து நாளை ஏப்ரல் 2 வியாழன்கிழமை இரவு 11:10 மணிக்கு புறப்படக்கூடிய தென்காசி சிறப்பு ரயிலானது தென்காசிக்கு வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை செங்கோட்டையில் இரவு 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திற்கு மறுநாள் திங்கட்கிழமை காலை 10:45 மணிக்கு வந்து சேரும். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், தென்காசி ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் 2 மார்க்கத்திலும் நின்று செல்கிறது. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ல 2 ஏசி 2 டயர், 2 ஏசி 3 டயர், 10 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 2 எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக ஒரு ஐசிஎஃப் ரேக்கு கொண்டு தான் இந்த ட்ரெயின் ஆபரேட் பண்றாங்க. இந்த ரயிலுக்கான முன்பதிவு தாம்பரத்திலிருந்து தென்காசி மார்க்கத்தில் இன்று மாலையே துவங்கிவிட்டது. ரிட்டர்ன் செங்கோட்டையிலிருந்து தாம்பரத்துக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆபரேட் பண்ண போற சர்வீஸ்க்கான முன்பதிவு நாளை ஏப்ரல் 2 காலை 8 மணி முதல் துவங்கும் என்று தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தேவைப்படக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போலவே திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயிலை மேலும் 2 மாத காலத்திற்கு 10 வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ரெயின் நம்பர் 06030 06029 திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ஸ்பெஷல் வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரை 10 ஞாயிற்றுக்கிழமைகளில் திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும், மேட்டுப்பாளையத்திலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி வரை 10 திங்கட்கிழமைகளில் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலிக்கும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 10 வாரங்களுக்கு 2 மார்க்கத்திலும் இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலின் பெட்டிகள் தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே தாதர் எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்பட்டு வரும் இந்த சிறப்பு ரயில் இனிமேல் திருநெல்வேலி புருலியா எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்பட இருக்குது. புருலியா எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 2 ரேக் இருக்குது. அதுல ஒரு ரேக் பாத்தீங்கன்னா ஏற்கனவே மங்களூரு வீக்லி எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ரேக் பாத்தீங்கன்னா சும்மா தான் நிக்குது திருநெல்வேலியில. அந்த ரேக்கை யூஸ் பண்ணி தான் இனிமேல் மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் பண்ண போறாங்க. இதனால பெட்டி முறையும் மாறுது. ஒரு ஏசி 2 டயர், 2 ஏசி 3 டயர், 8 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், ஒரு எஸ்எல்ஆர், ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக 17 பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கும். முன்னதாக பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏனென்றால் திருநெல்வேலி தாதர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி தாதர் வரைக்கும் தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால அதுக்கு பெட்டிகளோட எண்ணிக்கை அதிக அளவில் இல்லாம
இருந்துச்சு. இப்போ அதோட டெர்மினஸ் பாத்தீங்கன்னா லோகமானிய திலக் டெர்மினஸ்க்கு மாத்திட்டாங்க. அதனால அந்த பெட்டிகளோட எண்ணிக்கை 22 உயர்ந்துருச்சு. 22 பெட்டிகளை கொண்ட ரயிலை இப்போதைக்கு அம்பாசமுத்திரம் ரூட்ல ரன் பண்ண முடியாது. இப்பதான் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. அது எல்லாமே முடிஞ்சாதான் 22 கோச் ட்ரெயின் வந்து அந்த ரூட்ல ரன் பண்ண முடியும். சோ 17 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற திருநெல்வேலி புருலியா எக்ஸ்பிரஸ் ரேக்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரூட்ல ஆபரேட் பண்ண போறாங்க. திருநெல்வேலி, தாதர், மும்பை சிஎஸ்டி நாகர்கோவில், மும்பை சிஎஸ்டி நாகர்கோவில் பாலாஜி, இந்த 3 ட்ரெயினும் பாத்தீங்கன்னா லோகமானிய திலக் டெர்மினஸ்க்கு மாற்றி அமைச்சிட்டாங்க. இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அது நடைமுறைக்கு வந்துருச்சு. இதே போலவே சென்னை ரயில்வே கோட்டத்தில் 2 முக்கிய திட்டங்களுக்கு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே சார்பாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. செங்கல்பட்டு மற்றும் மேல்மருவத்தூர் நிலையங்களுக்கு இடையே 3 மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க போறாங்க. ஏற்கனவே சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை 4 வழித்தடங்கள் ரயிலின் பயன்பாட்டிற்கு இருக்குது. அதே போலவே தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 3 பாதைகளும், செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் மார்க்கமாக 2 பாதைகளும் தற்போது பயன்பாட்டில் இருக்குது. இதன் ஒரு தொடர்ச்சியாக ஏற்கனவே தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான நிதியும் விடுவிக்கப்பட்டு பணிகள் மிக விரைவில் துவங்க போகும் நிலையில் அதனை செங்கல்பட்டுடன் நிறுத்தாமல் செங்கல்பட்டு மற்றும் மேல்மருவத்தூர் வரை நீட்டிக்க இருக்கிறாங்க. இந்த வழித்தடத்தில் 3 மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதிக்கட்ட ஆய்வுகள் அனைத்து முடிக்கப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய நிலைக்கு இந்த திட்டம் முன்னேறி இருக்குது. திட்டத்திற்கான மதிப்பீடு, எவ்வளவு நிலம் தேவைப்படுகிறது, ரயில் நிலையங்களுடைய மறு கட்டமைப்பு மற்றும் இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த டிபிஆர்ல குறிப்பிடுவாங்க. அதெல்லாம் முடிக்கப்பட்டு ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு அந்த திட்டத்திற்கான ஒப்புதல் வழங்கிய பிறகு இதற்கான நிதி விடுவிக்கப்பட்டு பணிகள் எல்லாமே துவங்கப்படும். அதே போல சென்னை சென்ட்ரல் இருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக செல்லக்கூடிய வழித்தடத்தில் அத்திப்பட்டு வரை மட்டுமே 4 ரயில் பாதைகள் செயல்பாட்டில் இருக்கிறது. அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே 2 பாதைகள் மட்டுமே தற்போது செயல்பாட்டில் இருந்து வருகிறது. அங்கும் 3 மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு ஏற்கனவே ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கப்பட்டு டெண்டர் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க தெற்கு ரயில்வே சார்பாக. மிக விரைவில் அந்த பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது. அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே நிலம் கையப்படுத்தக்கூடிய அளவிற்கு பெரிய தேவை கிடையாது. அதற்கு ஏற்றாற் போல நிலம் வந்து ரயில்வேடமே இருக்கிறது. இருப்பினும் குறிப்பிடப்பட்ட ஒரு சில பகுதிகளில் மட்டும் நிலம் கையப்படுத்தக்கூடிய பணிகள் இருக்குது. இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் முழு அளவில் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாமே சென்னை கோட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்களாகும். அதற்கான லேட்டஸ்ட் அப்டேட்டும் சதன் ரயில்வே சார்பாக கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோவால தான் இந்த வீடியோ பிடிச்சது. மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்போ நம்ம போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.